வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் தமிழ் சீசன் 2 முடிவுக்கு வந்தது. இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச பிக் பாஸ் ஹவுஸ்லேயே ரொம்பவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்த தமிழ் பெண்ணான ரித்திகா அவர்கள் டைட்டில் வின்னராக ஆகியிருக்காங்க. மேலும் இந்த ஷோவில் அதிகமான சர்ச்சைகளை சந்தித்த ஐஸ்வர்யா அவர்கள் ரன்னரப்பாக ஆயிருக்காங்க. இப்போ பிக் பாஸ் டைட்டில் வின்னரான ரித்திகாவை பற்றி இது வரைக்கும் நமக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து மக்களோட மனசில் ரொம்பவும் பெரிய இடத்த பிடிச்சவங்க தான் ரித்திகா. அவங்க ஆகஸ்ட் 5, 1992 பிறந்தாங்க. இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். இவங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா ஒரு பில்டர், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. ரித்திகா அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணுன்றது ரொம்ப பெரிய ஆசையாம். அவங்க தன்னோட பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் எஸ்ஐடி காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தாங்க. கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் எடுத்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறையா டேரக்டர்ஸ்க்கு அவங்களே அனுப்பியிருக்காங்க. இதன் மூலமாக தான் அவங்களுக்கு இயக்குனர் பாலாவோட பரதேசி படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரித்திகா அவர்களுக்கு படத்தில் நடிக்க அவங்க அப்பா ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதையும் மீறி தான் அவங்க பரதேசி படத்தில் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு நினைத்தது யாரோன்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க இயக்குனர் ப. ரஞ்சித்தோட மெட்ராஸ் படத்தில் நடித்தது தான் அவங்களுக்கு கெரியர்லேயே ரொம்ப பெரிய பிரேக் கொடுத்தது. மேலும் அந்த படத்துக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருந்தாங்க. மேலும் ஒரு நாள் கூத்துன்ற படத்தில் 3 ஹீரோயின்களில் ஒரு முக்கியமான ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு திரும்பவும் இயக்குனர் ப. ரஞ்சித்தோட நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட கபாலி படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக இதன் பிறகு அவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்த டார்ச் லைட் படத்தில் ஒரு விபச்சாரி ரோலில் நடிச்சிருந்தாங்க. அந்த ரோல் அவங்களுக்கு ரொம்பவும் பாராட்ட பெற்றிருந்தது. மேலும் அவங்க கதைக்கு தேவையான லிப்லாக் சீனில் நடிக்கவும் தயங்க மாட்டேன்ட்டு ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இப்படி வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிருக்க ரித்திகா அவர்கள் அவங்களோட நேர்மையின் காரணமாக இன்னைக்கு பிக் பாஸ் டைட்டில் வின்னராகவும் ஆயிட்டாங்க. மேலும் ரித்திகாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.